என் பொண்ணு எங்களெல்லாம் கழட்டி விட்டு எங்க தெரியுமா ஓடுனா? அந்த பொண்ணு நம்மள பார்த்து வருதுப்பா. நம்மள பார்த்து வரல. அவளுக்கு பிடிச்ச இடங்க கேம்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே நான் போய் விளையாடணும்னு ஒரே ஆடம். நாங்களாம் வருமா இல்லையான்னு கூட பார்க்கல. அவன் மட்டும் போயிட்டா. சரின்ட்டு நான் கார்ல தான் உட்காருன்னு சொல்லி இந்த கார்ல உட்கார வச்சோம். இந்த கேமும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி விளையாடி இருக்கா. அவங்களும் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட மைண்ட் வைஸ் இதுவாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா தான் ஜாலியாக இருந்துச்சு மேடத்துக்கு. போக போக தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு அவளுக்கு. அந்த தம்பி கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றிட்டான். சரி ஐயோ நான் இறங்க போகிறேன்னா மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம சரி இப்பதானே உட்காந்தா அப்படின்ட்டு தம்பிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்லோவா சுத்த வச்சோம். அதுக்கப்புறம் அவளும் ஜாலியா திருப்பிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு போல, ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடம். நெக்ஸ்ட் இந்த மருதாணிலாம் சின்ன வயசுல பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் மாங்காவை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ணது வந்து காலிஃப்ளவர் தாங்க, என்னுடைய ஃபேவரட் இது. அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கினோம். இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். அதையும் அவர் சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஸ்பைசி இல்ல, நல்லா தான் மீடியமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஐட்டங்களும் மசாலா பூரி தான் வாங்கினோம். இது என்னுடைய ஃபேவரட்டும். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். என் பொண்ணு வெறும் பூரியா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி ஜில்லுன்னு எதனா சாப்பிடலான்னு ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம். என் பொண்ணு எப்பவுமே கப் ஐஸ் தான் வாங்குவா, அவளுக்கு அதுதான் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் நாங்க சாக்கோபார் சாப்பிடலான்னு ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணாதான் பார்த்தா அவ கைக்கு போயிடுச்சு. எனக்கு அதுதான் வேணும்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் கேம் ஆடலான்னு வந்தோம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச கேமே இதுதான். அவ தான் நிறைய கப்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல. அவ தான் போட்டு ஜெயிச்சாலே, நான் வேஸ்ட் போல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அவளும் பலூன் ஷூட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. கடைசியாக முடிச்சுட்டு வாடி போகலான்னா அங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் கேட்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் தெரியுது குழந்தைங்களாம் வெளியே கூட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். உங்க குழந்தைங்களும் இப்படிதானான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பஞ்சு மிட்டாயை பார்த்ததும் அழுகெல்லாம் அடங்கி போச்சு. இவ்வளவு நேரம் போட்டதெல்லாம் ஆக்டிங் போல, நம்ம தான் ஏமாந்துட்டோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. எப்படியோ ஃபைனலா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.